ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடன் மகள் சேனலில் கட்டியான சீம்பால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 லிட்டர் அளவுக்கு சீம்பால் எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா 2 டைம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. சீம்பால் வந்து எல்லா டைம்லேயும் கிடைக்காது. மாடு கன்று போடும் அது மட்டும்தான் இந்த சீம்பால் கிடைக்கும். அதை நம்ம அப்படியே எப்போதும் செய்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நல்ல அல்வா டேஸ்ட்டுக்கு நல்லா வந்து வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும், அந்த மாதிரி இருக்கும். இதை செய்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பாலை ஒரு 2 டைம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டைம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இந்த சீம்பாலில் தண்ணி எதுவும் கலக்க வேணாம். அப்படியே வந்து சுத்தமான பாலை எடுத்து இப்போது ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க பால் கூட ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வேணால் ஜீனி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ஏலக்காய் வந்து இது கூட தட்டி போட்டுக்கோங்க. நான் ஏலக்காய் போட்டிருக்கேன், அது வந்து நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணலை. இப்போது இந்த ஜீனி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜீனி அதில் தெரியவே கூடாது. நல்லா கலந்து விட்டோன்னே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1 லிட்டர் அளவுக்கு ஒரு குக்கரில் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சு அதை அப்படியே தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த பாலை எடுத்து அந்த குக்கருக்குள்ளார வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு விசில் போடாமல் மூடியை மட்டும் நம்ம போட்டு விட்டுடுங்க. இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு 1/2 அன் ஹவர் கழித்து எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது நல்லா கட்டி கட்டியாக இந்த மாதிரி இருக்குது. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி